சமாரியாவிலே செழிப்பு. அப்பொழுது ராஜா ராத்திரியில் எழுந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, சீரியர் நமக்கு செய்கிற காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நாம் பட்டினியா இருக்கிறோம் என்று அவர்கள் அறிவார்கள். ஆகையால் நாம் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு போனால் நம்மை உயிரோடு பிடித்துக் கொண்டு பட்டணத்திற்குள் பிரவேசிக்கலாம் என்று எண்ணி அவர்கள் பாளையத்தை விட்டு புறப்பட்டு வெளியில் ஒளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றான். அவன் ஊழியக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இங்கே மீதியான குதிரைகளில் 5 குதிரைகளை கொண்டு போக உத்தரவு கொடும். இதோ இங்கே மீதியான இஸ்ரவேலின் சகல ஏராளத்திலும் மாண்டுபோன இஸ்ரவேலின் சகல கூட்டத்திலும் அவைகள் மாத்திரம் மீந்திருக்கிறது. அவைகளை நாம் அனுப்பி பார்ப்போம் என்றான். அப்படியே 2 ரத குதிரைகளை கொண்டு வந்தார்கள். ராஜா போய் வாருங்கள் என்று சொல்லி சீரியரின் இராணுவத்தை தொடர்ந்து போகும்படி அனுப்பினான். அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள். சீரியர் தீவிரித்து ஓடுகையில் அவர்கள் எரிந்து போட்ட வஸ்திரங்களாலும் தட்டுமுட்டுகளாலும் வழியெல்லாம் நிறைந்திருந்தது. அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி வந்து ராஜாவுக்கு அதை அறிவித்தார்கள். அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வால்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. ராஜா தனக்கு கையிலாக கொடுக்கிற அந்த பிரதானியை ஒலிமுக வாசலில் விசாரிப்பாய் இருக்க கட்டளையிட்டிருந்தான். ஒலிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்துப்போனான். 2 மரக்கால் வால்கோதுமை 1 சேக்கலுக்கும் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் ஒலிமுக வாசலில் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோட சொன்னதின்படியே நடந்தது. அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல இவன், இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றானே. அந்த பிரகாரமாகத்தானே அவனுக்கு நடந்தது. ஒலிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே அவன் செத்துப்போனான். இஸ்ரவேலின் ராஜா கர்த்தர் செய்த அற்புதத்தை நம்பாமல் தன்னுடைய சுய புத்தியினால் யோசித்து பார்க்கிறான். சீரியர்கள் ராஜதந்திரம் பண்ணுகிறார்கள் என்று அவர்கள் மீது சந்தேகப்படுகிறான். அப்பொழுது ராஜா ராத்திரியில் எழுந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, சீரியர் நமக்கு செய்கிற காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நாம் பட்டினியாய் இருக்கிறோம் என்று அவர்கள் அறிவார்கள். ஆகையால் நாம் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு போனால் நம்மை உயிரோடு பிடித்துக் கொண்டு பட்டணத்திற்குள் பிரவேசிக்கலாம் என்று எண்ணி அவர்கள் பாளையத்தை விட்டு புறப்பட்டு வெளியில் ஒளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறான். சமாரியாவின் ராஜா மறுபடியும் தவறாகவே முடிவு பண்ணுகிறான். தேசத்திலே பஞ்சம் உண்டானதற்கு எலிசாவே காரணம் என்று முதலில் நினைத்தான். இப்போது தங்களை பிடிப்பதற்கு சீரியர் தந்திரம் பண்ணுவதாக தீர்மானம் பண்ணுகிறான். குஷ்டரோகிகள் சொன்ன செய்தியை உறுதி பண்ண ராஜா தன் வேவுக்காரரை அனுப்புகிறான். அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து போகிறார்கள். சீரியர் தீவிரித்து ஓடுகையில் அவர்கள் எரிந்து போட்ட வஸ்திரங்களாலும் தட்டுமுட்டுகளாலும் வழியெல்லாம் நிறைந்திருக்கிறது. அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி வந்து ராஜாவுக்கு அதை அறிவிக்கிறார்கள். சீரியர்கள் தங்கள் பிராணனை காப்பாற்ற தப்பித்து ஓடவில்லை என்றும் அவர்கள் பதிவிடையில் இருக்கிறார்கள் என்றும் இஸ்ரவேலின் ராஜா சொல்லுகிறான். இஸ்ரவேலர் சமாரியாவின் பட்டணத்தை விட்டு வெளியே வரும்போது அவர்களை உயிரோடு பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பது சீரியரின் யுத்த வியூகம் என்றும் இஸ்ரவேலின் ராஜா சொல்லுகிறான். இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரும் ராஜாவின் சந்தேகத்தை உறுதி பண்ணுகிறார்கள். சீரியர்கள் தங்களுக்கு மறைவாக கண்ணிகளை வைத்திருக்கிறார்களோ என்னும் சந்தேகம் இஸ்ரவேலருக்கு உண்டாயிற்று. ஆகையினால் சீரியரின் பாளையத்திற்கு இஸ்ரவேலர் எல்லோரும் போவதற்கு முன்பாக அங்கே தங்களுடைய வேவுக்காரரை அனுப்ப வேண்டும் என்று இஸ்ரவேலர் தீர்மானம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேலரின் வேவுக்காரர்கள் சீரியரின் பாளையத்திற்கு போய் அவர்களுக்கு என்ன ஆயிற்று என்பதையும், அவர்கள் மெய்யாகவே பாளையத்தை விட்டு ஓடிப்போய் விட்டார்களா அல்லது பதிவிடையில் இருக்கிறார்களா என்பதையும் வேவு பார்த்து வருவார்கள். வேவுக்காரர்கள் வந்து தங்களுக்கு சாதகமான செய்தியை சொன்ன பின்பு
இஸ்ரவேலர் எல்லோரும் சீரியரின் பாளையத்திற்கு போகலாம் என்று ராஜாவின் ஊழியக்காரர் சொல்லுகிறார்கள். இஸ்ரவேலின் ராஜாவுடைய ஊழியக்காரரில் ஒருவன் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, இங்கே மீதியான குதிரைகளில் 5 குதிரைகளை கொண்டு போக உத்தரவு கொடும். இதோ இங்கே மீதியான இஸ்ரவேலின் சகல ஏராளத்திலும் மாண்டு போன இஸ்ரவேலின் சகல கூட்டத்திலும் அவைகள் மாத்திரம் மீந்திருக்கிறது. அவைகளை நாம் அனுப்பி பார்ப்போம் என்று சொல்லுகிறான். ராஜாவுக்கு பிரதியுத்தரம் சொல்லுகிற ஊழியக்காரனுக்கு இஸ்ரவேல் புத்திரரின் பரிதாபமான நிலைமை தெரிந்திருக்கிறது. இஸ்ரவேலரிடத்தில் ஏராளமாக குதிரைகளும் இல்லை. ஆகையினால் 5 குதிரைகளை மாத்திரம் வேவுக்காரரோடு அனுப்பலாம் என்று ஊழியக்காரன் ஆலோசனை சொல்லுகிறான். ஆனால் இஸ்ரவேலின் ராஜாவால் வேவுக்காரரோடு 5 குதிரைகளை கூட அனுப்ப முடியவில்லை. ராஜாவின் ஊழியக்காரர் 2 ரத குதிரைகளை மாத்திரம் கொண்டு வருகிறார்கள். இஸ்ரவேலின் ராஜா தன்னுடைய வேவுக்காரரிடத்தில் போய் வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறான். இஸ்ரவேலின் ராஜா தம்முடைய வேவுக்காரரை சீரியரின் இராணுவத்தை தொடர்ந்து போகும்படி அனுப்புகிறான். இஸ்ரவேல் ராஜாவின் வேவுகாரர் யோர்தான் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து போகிறார்கள். சீரியர் தீவிரித்து ஓடுகையில் அவர்கள் எரிந்து போட்ட வஸ்திரங்களாலும் தட்டுமுட்டுகளாலும் வழியெல்லாம் நிறைந்திருக்கிறது. அனுப்பப்பட்ட வேவுக்காரர்கள் திரும்பி வந்து இஸ்ரவேல் ராஜாவுக்கு தாங்கள் கண்டதை அறிவிக்கிறார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிடுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படுகிறது. சமாரியாவின் பட்டணத்தார் எல்லோரும் புறப்பட்டு போய் சீரியரின் பாளையத்தை கொள்ளையிடுகிறார்கள். தங்களுக்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் சேகரிக்கிறார்கள். எலிசா சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் சமாரியாவில் செழிப்பு உண்டாயிற்று. சீரியர்கள் சமாரியாவை முற்றுகை போட்டு அதை அழித்து போட வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார்கள். கர்த்தரோ சீரியரின் திட்டத்தை தோல்வியடைய செய்கிறார். சீரியர் சமாரியாவை முற்றுகை போட்டது சமாரியாவுக்கு நன்மையாகவும் அனுகூலமாகவும் முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் சீரியரின் பாளையத்தை கொள்ளையிடுகிறார்கள். சமாரியா பட்டணம் சீரியரின் கொள்ளை பொருளால் நிரம்பி இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனத்தார் எகிப்து தேசத்தில் அடிமைகளாய் இருந்தார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து எகிப்தை விட்டு புறப்பட பண்ணினார். இஸ்ரவேல் ஜனத்தார் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்ட போது பொன் உடைமைகளையும் வெள்ளி உடைமைகளையும் எகிப்து தேசத்தில் இருந்து எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அந்த சம்பவம் போலவே இப்போது இஸ்ரவேலர்கள் சீரியரின் பாளையத்தை கொள்ளையிடுகிறார்கள். 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று எலிசா கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தையின் பிரகாரமாக சமாரியாவின் ஒலிமுக வாசலிலே கோதுமை மாவும் வார்கோதுமை மாவும் விற்கப்படுகிறது. சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்ட இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு மீதியானதை சமாரியாவின் ஒலிமுக வாசலிலே விற்பனை செய்கிறார்கள். சமாரியாவில் உள்ள ஜனங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும் வண்ணமாக கோதுமை மாவையும் வார்கோதுமையையும் குறைந்த விலையில் விற்பனை செய்கிறார்கள். சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்கள். வீட்டில் இருந்து ஸ்திரியானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டாள். சங்கீதம் 68:12. உன் கயிறுகள் தளர்ந்து போம், பாய்மரத்தை கெட்டிப்படுத்தவும் பாயை விரிவாக்கவும் கூடாமல் போம். அப்பொழுது திரளான கொள்ளை பொருள் பங்கிடப்படும், சப்பானிகளும் கொள்ளையாடுவார்கள். ஏசாயா 33:23. எலிசா கர்த்தருடைய வார்த்தையை சொன்னபோது இஸ்ரவேல் ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்று கேட்டான். அப்பொழுது எலிசா அவனுக்கு பிரதியுத்தரமாக, உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்று சொன்னார். எலிசா சொன்ன பிரகாரமாக ராஜாவின் பிரதானி கோதுமை மாவையும் வார்கோதுமையையும் சாப்பிடாமலேயே செத்து போகிறான். சமாரியாவின் ஒலிமுக வாசலிலே கோதுமை மாவும் வார்கோதுமையும் குறைந்த விலையில் விற்கப்படுகிறது. ஜனங்கள் எல்லோரும் தானியத்தையும் மாவையும் வாங்குவதற்கு ஒலிமுக வாசலிலே கூடி வருகிறார்கள். இஸ்ரவேலின் ராஜா தனக்கு கைலாகு கொடுக்கிற அந்த பிரதானியை ஒலிமுக வாசலில் விசாரிப்பாய் இருக்க கட்டளையிட்டிருக்கிறான். ஒலிமுக வாசலிலே
ஜனங்கள் அந்த பிரதானியை நெருக்கி மிதிக்கிறார்கள். அதனாலே ராஜா தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவினிடத்தில் வந்தபோது சொல்லி இருந்தபடியே அந்த பிரதானி செத்து போகிறான். எலிசாவை கொல்வதற்காக ராஜா இந்த பிரதானியை தான் அனுப்பியிருந்தான். இப்பொழுது இவன் ஒலிமுக வாசலில் விசாரிப்பாய் இருக்கிறான். ஒலிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே அவன் செத்து போகிறான். எலிசா சொன்ன பிரகாரமாகவே இந்த மனுஷன் அந்த தானியம் எதையும் புசிக்கவில்லை. பட்டினியாக இருக்கும் ஜனங்கள் இவனை மிதித்து கொண்டு போடுகிறார்கள். எலிசாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. சமாரியாவின் ஒலிமுக வாசலிலே கூடி வருகிற ஜனங்கள் பிரதானியை மிதித்து கொண்டு போடுகிறார்கள். ஜனக்கூட்டம் ஏராளமாய் இருக்கிறது. அவர்கள் கூட்டமாக கூடி வந்ததினால் இது ஒரு விபத்தாக நடைபெற்றதா அல்லது ஜனங்கள் வேண்டும் என்றே அந்த பிரதானியை மிதித்து கொண்டு போட்டார்களா என்பது தெரியவில்லை. செத்துப்போனவன் ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி. ராஜா இவனுக்கு விசேஷித்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான். இவன் ராஜாவுடைய கட்டளைப்படி ஒலிமுக வாசலிலே விசாரிப்புக்காரனாய் இருக்கிறான். இந்த பிரதானி தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதினால் ஜனங்கள் இவன் மேல் கோபப்பட்டு இவனை மிதித்து கொண்டு போட்டிருக்கலாம். தேவனுடைய நியாய தீர்ப்பு இந்த பிரதானியின் மீது வருகிறது. இந்த பிரதானி கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாக செத்து போகிறான். எலிசாவின் வார்த்தைகள் நிறைவேறுகிறது. கர்த்தருடைய நீதியும் நியாயமும் மகிமைப்படுகிறது. சமாரியாவின் ஒலிமுக வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படுவதை இந்த பிரதானி தன்னுடைய கண்களால் பார்த்தான். இவன் சொன்ன பிரகாரமாக கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கவில்லை. ஆனாலும் கர்த்தர் சொன்ன பிரகாரமாக சமாரியாவில் இந்த அற்புதம் நடைபெறுகிறது. இஸ்ரவேல் ராஜாவின் பிரதானி கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுவதை தன்னுடைய கண்களாலே காண்கிறான். ஆனாலும் அவன் அதிலே சாப்பிடவில்லை. தம்முடைய வார்த்தையை அசட்டை பண்ணின பிரதானியை கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இந்த பிரதானியின் மீது வருவது விசுவாசிகளாகிய நமக்கு இங்கே எச்சரிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தருடைய வல்லமையையும் வாக்கு தத்தத்தையும் தெய்வீக பராமரிப்பையும் அசட்டை பண்ணக்கூடாது. இந்த பிரபஞ்சத்தில் நம்முடைய ஜீவியம் அநித்தியமானது. ஒரு தரம் பிறப்பதும் ஒரு தரம் மரிப்பதும் எல்லா மனுஷருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நாம் எப்போது மரிப்போம் என்பது நமக்கு தெரியாது. நாம் இந்த பூமியில ஜீவனோடு இருக்கும் காலம் வரையிலும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாயும் அவருக்கு பிரயோஜனமானவர்களாயும் ஜீவிக்க வேண்டும். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நாம் மனுஷரால் வரும் புகழ்ச்சியை விரும்பி கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து கர்த்தருக்கு விரோதமாக துணிகரமாய் பேசுவதும் துணிகரமாய் கிரியை செய்வதும் மிகப்பெரிய பாவம். இஸ்ரவேல் ராஜாவின் பிரதானிக்கு திடீரென்று மரணம் உண்டாயிற்று. அந்த மரணமும் அவனுக்கு அகால மரணமாயிற்று. பிரதானி இஸ்ரவேல் ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிறவன். ஆனால் இவன் மரிக்கும் போது இவனுக்கு கைலாகு கொடுக்க ஒருவனும் வரவில்லை. 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் ஒலிமுக வாசலில் விற்கும் என்று தேவனுடைய மனுஷனாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுடைய சொன்னபடியே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கர்த்தருடைய வார்த்தையை சொன்னபோது அந்த பிரதானி எலிசாவுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, எலிசா, இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றாரே. அந்த பிரகாரமாகத்தானே ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற அந்த பிரதானிக்கு நடந்திருக்கிறது. ஒலிமுக வாசலிலே ஜனங்கள் அந்த பிரதானியை நெருங்கி மிதித்ததினாலே அவன் செத்து போகிறான்.